வளர்க்கணும்னு சொல்லக்கூடியவர். ஸோ நம்ம செய்கிற பிஸ்னஸை சோசியல் மீடியா மூலயமா எவ்வளவு கொண்டு போக முடியும்னு சொல்லி இக்கான் செல்ஃப் சார் மூலயமா நான் கேட்குறேன். என் பிஸ்னஸ்லாம் இப்போ ஒரு 1 இயராக தான் நான் நிறைய போஸ்ட்லாம் நிறைய போடுவேன். என் ஃபேஸ்புக்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ எந்த மீடியாவாக இருந்தாலும் இதுக்கு மேலே இது பண்ண மாட்டேன். நிறைய போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பேன். என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் நிறைய வர ஆரம்பித்தாங்க. இப்பயும் நான் இக்கான் சார் இது பண்ணி நிறைய இருக்கிறது காரணம் இது மூலிமா ஒரு 10 கிளைண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கிளைண்ட் லீடுங்கிறத விட கான்டாக்ட்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக நமக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்மளோட பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகுன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ கான்டாக்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும்தான் என்னோட பெஸ்ட் எல்லாம் இருக்கும். பிஸ்னஸ் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கும். ஏன்னா ஒரு கிளைண்ட் இன்னொரு கிளைண்ட்டை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுதான் இந்த கிளைண்ட் சர்வீஸோட ஒரு பெஸ்ட் பாயிண்ட். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஒர்க் பண்ணேன். ஹோட்டலியர் தான். ஹவுஸ்மேனாக ஒர்க் பண்ணி சூப்பர்வைசர் ஆகி ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக ஆகி அதை லேர்ன் பண்ணி ஒரு ஃபுல் எஃபிஷியன்ட்டோட நம்ம ஒரு பிஸ்னஸாக நம்ம பண்ணி ஆகலாம். ஏன்னா ஒரு ஒர்க்கர் லைஃப்ங்கிறது வந்து ஒரு லெவல் தான். அது எந்த இடத்துல நம்ம லேர்ன் பண்ணுறோமோ அதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு பெஸ்ட் பிஸ்னஸாக கொண்டு போகிறது தான் நம்மளோட என்ன சொல்கிறது லைஃபோட அச்சீவ்மெண்ட். ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் ஒரு நெட்வொர்க்கிங்காக போய் ஒரு சோஷியல் சர்வீஸ் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஸோ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் மேக்ஸ்வெல் ட்ரஸ்ட்டில் ஜாயின் பண்ணேன். அதில் ஒர்க் பண்ணிவிட்டு என்னால் ரொம்ப சர்வீஸ் பண்ண முடியல. ஆனால் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த 2 இயர்ஸில் மாதம் குறைந்தபட்சம் ஒரு 5000 rupees ஒர்க்காவது யாருக்கா ஒரு 10 பேருக்கு மேலே பண்ணுவேன். அது எனக்கு இந்த எங்கள் ட்ரஸ்ட் கொடுத்த நம்பிக்கை, எனக்கு கிடைச்ச கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரி நண்பர்கள் அந்த மாதிரி அது ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 3 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். 3 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த 3 ஃபங்க்ஷன்லேயே கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 people எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருக்காங்க. ஸோ அவங்க மூலயமா ஒரு நல்ல லேர்னிங் கிடைக்கும். அந்த லேர்னிங் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார்.